கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படி நம்முடைய ஒரே பேரான அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்ததின் மூலமாய் அந்த அன்பை தேவன் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த அன்பை நாம் அறிந்து அந்த அன்பிலே நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். வேதத்துல நம்ம வாசிக்கும் போது எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். நாம் இன்றைக்கல்ல, நாம் தேவனிடத்துல அன்பு கூறும்படி உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர்களை அறியாமலே சிறு வயது முதலே தேவன் மேல் ஒரு அன்பு அவருடைய உள்ளத்துல இருக்கிறத நிறைய பேர் சாட்சி சொல்றத நம்ம பார்த்திருக்கோம். நம்முடைய உள்ளத்துல கூட நாம் அறியாத அந்த பிராயத்துல நம்ம எப்படி தேவன் மேல அன்பு கூர்ந்தோன்னு நமக்கு தெரியாது. உலக தோற்றம் முதற்கொண்டு கிறிஸ்துவுக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினால அந்த பெரிய கிருபையின் ஐஸ்வர்யத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில விளங்க பண்ணும்படி அந்த அன்பை நாம் ருசித்து ரசித்து அதை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பழி சுமந்து நான் அலைந்தேன், வழியறியாது திகைத்தேன். பழி சுமந்து நான் அலைந்தேன், வழியறியாது திகைத்தேன். விலவதில் வழிந்தோடும் இரத்தம் மாற்றியதே என் வாழ்வை. விலவதில் வழிந்தோடும் இரத்தம் மாற்றியதே என் வாழ்வை. நேசரின் அன்பு என் உள்ளம் நிறையுதே. நேசரின் அன்பு அற்புதமே. ஆமென். நம்முடைய வேதனைகள், சோதனைகள், துக்கங்கள், இன்னும் அநேக காரியங்களின் வழியாக நாம் கடந்து போகும்போது நாம் தப்பித்துக் கொள்வதற்கும் மறைந்து கொள்வதற்கும் ஒரே ஒரு வழி, அந்த நேசருடைய அன்பின் செட்டைகள் மாத்திரமே. நாம் எந்த விதமான ஒரு சூழ்நிலையில அவரை நோக்கி ஓடி போனாலும் நம்மை அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல, நம்மை அவர் அரவணைத்துக் கொள்கிறவர். தம்முடைய அன்பினால் நம்மை நிரப்புகிற ஒரு தேவன். தேவனுடைய அன்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லு. ஆகவே இந்த தேவனுடைய அன்பை நாம் அதனுடைய ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ளும்படி நாம் இந்த நாட்களில நாம் அதிகமாய் அந்த அன்பை குறித்து தியானிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த அன்பை நாம் ருசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பற்ற உலகத்திலே நாம் இருக்கிறோம். உண்மையான அன்பை யாரிடத்திலும் நாம் காண முடியாது. மனுஷனுடைய அன்பு மாறி போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உலகத்துல இருக்குது. ஆனா மாறாத ஒரு அன்பு, நேசருடைய அன்பு. அந்த அன்பை நாம் ருசிக்க அது நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து அவருக்கு சாட்சியாக நம்மை நிறுத்துவதை நாம் பார்க்க முடியும். அந்த அன்பு நம்மை மகிழ பண்ணும். கர்த்தருக்குள் நம்மை களி கூற பண்ணும். எந்த சூழ்நிலையிலையும் நம்மை தைரியமாய் நிற்க பண்ணும். அந்த கல்வாரி அன்புக்காக
நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த கல்வாரி அன்பினாலே நாம் நிரப்பப்பட்டு அநேகருக்கு அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.